கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்ம குடில் வைக்கிறோம், அப்புறம் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறோம், ஸ்டார் நம்ம போடுறோம். இது எல்லாமே எதை நமக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்டார் வந்து வெளிச்சம், ஒரு நட்சத்திரம். நமக்கு இயேசு கிறிஸ்து ஜீவ ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் தான் வழிகாட்டுச்சுன்ற அடையாளத்தில் வைக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தில் அவர் பேசும்போது சொல்கிறார், ஒருவன் விளக்கு தண்டை பொருத்தி அதை கட்டிலுக்கு அடியிலாவது வீட்டுக்குள்ளேயாவது மறைச்சி வைப்பானா, அது மேலே வைக்கணும். அப்போ தான் அந்த விளக்கு வந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய், நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாயின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் ஸ்டார் தொங்க போட்டிருக்கோம். நாம் இருக்கிறோமா அந்த இடத்துல? ஹல்லேலூயா. அந்த ஸ்டார் வந்து எல்லாரையும் பார்த்தோன்னே சொல்லுது, இது கிறிஸ்டியன் வீடு, ஸ்டார் தொங்குது, இது ஒரு கிறிஸ்தவ வீடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளிச்சத்தை காட்டுகின்ற, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை அறிவிக்கின்ற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் எதற்காக வந்தார் என்பதை சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாய், அவருடைய அன்பை சொல்லும்படியாய் நாம் அந்த ஸ்டாரை போல நம்ம இடத்துல ஒளி வீசிருக்கிறோமா? தேடி நம்மகிட்ட வர்றாங்களா? இந்த இடத்துல ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவரோட பிள்ளைங்க, அவங்ககிட்ட போனால் நமக்கு வழி பிறக்கும்னு சொல்லி வர்றாங்களா? கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம். அதை பார்க்கும்போதெல்லாம் மற்றவங்க நிறையா சொல்கிறாங்க, இது எதுக்குன்னா ஜெர்மன்காரவங்க அப்படி வச்சாங்க, இப்படி வச்சாங்கன்னு. என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, இயேசு கிறிஸ்து மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவையை நமக்காய் சுமந்தார். அப்போது நம்ம வந்து ஒரு ட்ரீ வைக்கிறோம், மரம் வைக்கிறோம். அப்போது அந்த நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா, இயேசு கிறிஸ்து எனக்காய், அவர் எனக்காய், என் பாவத்திற்காய் அவர் கசையடிகள் வாங்கினார். இனி நான் பாவம் பண்ணக்கூடாது. அவர் எனக்காய் ஜீவனை கொடுத்தார். எனக்காகத்தான சிலுவையில் அவர் இவ்வளவு அவர் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தான்றதை நினைவு கூறும்படியாய் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை நான் பார்க்கிறேன். அந்த இந்த குடில் வைப்பாங்கல்ல, அதை பார்க்கும்போது நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னால், பாருங்களேன், இயேசு கிறிஸ்து யார்? உலகத்துக்கே தெய்வம். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர், உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர், மண்ணினால் ஒரு மனிதனை உண்டாக்கி ஜீவ சுவாச காற்றை கொடுத்தவர், கடல்களையும் அலைகளையும் கடல் அலைகளை அதட்டுகிறவர், காற்றையும் கடலையும் அமர்த்துகிறவர், வல்லமையின் தேவன். அப்படிப்பட்ட தேவனே ஒரு பெரிய அரண்மனையில் வந்து பிறந்திருக்கலாம், ராஜா வீட்டுக்குள்ளே அவர் பிள்ளையா பிறந்திருக்கலாம். அவர் நினைச்சா அரண்மனையில் வந்து அவர் ராஜாவா, இளவரசனா வந்து பிறந்திருக்கலாம். இல்லை, ஒரு ஏழை வீட்டில், ஒரு ஒரு குடில்ல, ஒரு மாட்டு கொட்டைகள், அது கூட உள்ள இடம் கிடைக்கல, சத்திரத்துக்குள்ள கூட இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு மாட்டு கொட்டகையில், வெளியில் மாடு கட்டி போடுற ஒரு வெளியில், அந்த இடத்துல பாருங்களேன், எப்படினாலும் மாட்டினுடைய சாணம் வாசம், அந்த மாட்டினுடைய அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உலகத்தின் இரட்சகர் பிறந்தார் அப்படின்னா, அவருக்கு அவ்வளவு தாழ்மை இருந்ததுன்னா, அப்போ உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு தாழ்மை இருக்கணும்? ஹல்லேலூயா. நாம் அதிலிருந்து நம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அவருடைய குணாதிசயம், அவருடைய கேரக்டர், அவர் வாழும்போது கூட என்ன பண்ணார்? ஸ்ரீசனுடைய கால்களை கழுவினார். அவர் தான் குரு, ஐயரு. அவர் இன்னைக்கு நீங்கள் நானும் நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி காலை கழுவுமா? கிறிஸ்மஸ் வருது, இல்லை மற்ற இதெல்லாம் நாளெல்லாம் வியாழக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை கொண்டாடுறோம், புனித வியாழன் கொண்டாடுறோம், புனித வெள்ளி கொண்டாடுறோம். அப்போ நம்ம வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரங்க காலெல்லாம் நம்ம கழுவி நம்மளுடைய துணியினால் நம்ம துடைப்போமா?
ஆனால் இயேசு கிறிஸ்து செய்தார். அந்த தாழ்மையை இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அவர் நமக்கு அந்த குடில் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கண்ணுக்குட்டி படுத்திருக்கும், ஆட்டுக்குட்டி படுத்திருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். அப்போது அதில் மேலே வந்து பார்த்தா ஏஞ்சல் இருப்பாங்க. ஏஞ்சல் மேலே இருப்பாங்க. இன்றைக்கு நம் குடும்பத்தில் தூதன் உலாவுகிறானா? பரிசுத்தமான இடத்துல பரிசுத்தமான தெய்வத்தினுடைய வல்லமை இறங்கும். அப்போ தூதர்கள் இன்றைக்கு நம் குடும்பத்தில் உலாவுகிறார்களா? இல்லை தூதன் வந்துட்டு நம்மளுடைய அந்த செயல்களை பார்த்துட்டு அவர் திரும்பி போயிடுறாரா? அவர் வரும்படியாய் நம் வாழ்க்கையும் நம் வீடும் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும் பரிசுத்தமாக இருக்கிறதா? தூதன் இருக்கிறானே, தூதன் பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்தில் தானே இருப்பாங்க. தூதனை அனுப்பணும் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு. அல்லேலூயா. அதை அனுப்பும்படியாய் நாம் தேவனை நாம் துதிக்க வேண்டும். இது எல்லாமே நம்ம அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த விளக்கை பார்க்கும் போதெல்லாம் இனிமேல் அந்த விளக்கை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறேனா, நான் ஒரு ஸ்டாரா, இந்த இந்த இடத்துல, இந்த ஊரில், இந்த பகுதியில் நான் ஒரு ஸ்டாராக இருக்கேனா, என்னை தேடி இயேசு கிறிஸ்துவின் அன்பை தேடி வர்றாங்களா? அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்காய் இயேசு சிலுவை சுமந்தார், எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். அந்த ஒரு தேவன் அப்போ நம்ம பாவத்துக்கு விலகி பயந்து நாம் பாவம் செய்வதற்கு நாம் விலகும்படியாய் நம்மளை நாம் ஒவ்வொரு முறையும் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். உண்மையில் ஏன்னா தேவன் வந்து அந்த மரத்தை பார்த்துட்டோன்னே அதுதான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதில் என்னென்னமோ கட்டியிருக்கும், கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. அது அன்பை குறிக்கிறது. நாம் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும், நாம் மற்றவர்களுக்கு நாம் அன்பு செலுத்தணும். கிறிஸ்மஸ் காலங்களில் தேவனுடைய அன்பை நாம் அந்த கிஃப்ட்டு மூலமாக கொடுத்து நாம் பகிர்ந்தளிக்கணும். அதில் நிறையா கிஃப்டெல்லாம் தொங்க விட்டுருக்கும். அந்த காலத்தில் உண்மையிலே கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்களாம் தொங்க விட்டு. இப்போ வந்து சாக்லேட்னா சாக்லேட் மாதிரி ஒரு சின்ன இது இருக்குது. சின்ன பிள்ளைங்க வந்து அந்த சாக்லேட் தொட்டால் தொடாதமாக கீழே விழுந்துரும்னு அவங்கள போக சொல்லிடுறோம். ஆனால் சாக்லேட்டு நிறைய கிஃப்ட்டு என்ன, இதெல்லாம் பாரம்பரியம்தான். இயேசுவின் அன்பை நம்ம கிஃப்டாக கொடுப்போம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில். சரியா? தெரியாதவர்களுக்கு அவருடைய அன்பை நம்ம வந்து கிஃப்டாக, இயேசு கிறிஸ்துவின் அன்பை கிஃப்டாக அந்த கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கு நாம் இப்படியாக இதெல்லாம் நினைத்து இதெல்லாம் செய்வது நல்லது, இதை காட்டிலும் இப்படி நாம் செய்வதும் நல்லதுன்னு என்னுடைய தாழ்மையான ஒரு நினைவு. ஒருவேளை இது உங்கள் மனதை தொட்டதானால் நான் இப்படி செய்வதற்கு என்னுடைய எண்ணத்தை நான் சொன்னேன். பிரியமானவர்களே, நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பாவங்களை இவர் பிறந்த நாளை கொண்டாடுற நாள் அன்னைக்கு எனக்காக பிறந்தாருன்றதை விட எனக்காக மரித்தார்ன்றதை நம்ம அதிகமாக நினச்சி நாம் அவருக்காய் பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் சகல ஜனங்களுக்கும் அறியாதவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்து என்னுடைய ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் பிறக்கலைன்னா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் பிறப்பாராக. காட் பிளஸ் யூ.